ஹாய், இன்னைக்கு நம்ம ஒரே நாளில் எப்படி ஆரி ஒர்க் போடலான்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், எப்படி ஒரே நாளில் எப்படிங்க ஆரி ஒர்க் கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக முடியுங்க. ஒரே நாளில் நம்ம இதை போடணும் அப்படின்னு ஒரு மனசு வச்சுட்டு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இருங்க. நான் சொல்லித்தர மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரே நாளில் நீங்கள் ஆரி போடலாம். ஓகேவா? இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் சில்க் த்ரெட், ஜரி த்ரெட் ரெண்டுமே வச்சுருக்கேன். இதில் சில்க் த்ரெட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரே நாளில் நீங்கள் போட முடியாது. அது எப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு கோச்சிங் போய் ரெகுலராக ஒரு கிளாஸ்க்கு போய் தான் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணால் தான் அது நீட்டாக ப்ரைடலாக ஒரு ப்ளவுஸ் போடக்கூடிய அளவுக்கு நீங்கள் ட்ரைனிங் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு என்னோடய ப்ளவுஸ் மட்டும் போட்டால் போதும், வேறு இப்போ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரேட்டு ஒரு சிம்பிளாக ஆரி போடணுன்னாலும் ஒரு 2000 3000 ரேட் ஆகுதா, அப்போது என்னோடய ப்ளவுஸுக்கு மட்டும் நான் போட்டால் போதும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம் இல்லையா? அந்த ரேட்டு கொடுத்து போடண்டா, என்னோடய ப்ளவுஸுக்கு மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு நினைப்போம். அவங்களுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ. நான் வெளியேயும் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்மளே ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க. நான் உங்களுக்கு நீட்டாக அதில் கிளாஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இப்போ உங்களோட ப்ளவுஸ் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரே நாளில் கண்டிப்பாக ஆரி ஒர்க் கற்றுக்கலாம். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதுக்கு ஜரி த்ரெட்டு எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டு இப்போதைக்கு எடுக்கலை. அதுக்கப்புறமா ஒரு நீடில், நான் அயன் நீடில் எடுத்திருக்கேன். நீங்கள் அயன் நீடில் எடுத்தாலும் ஓகே தான், இல்லை தொலி பிராண்ட் எடுத்தாலும் ஓகே தான். சில பேர் யூடியூப்பை பார்த்து கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, எனக்கு ஆனால் வரல அப்படின்னு நீங்கள் விட்டுருக்கலாம். ஓகேவா? அப்போது நீங்கள் அந்த நீடில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த நீடில் இருந்தாலும் ஓகே, இல்லை அயன் நீடில் இருந்தாலும் ஓகே. ஆனால் பெஸ்ட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அயன் நீடில் தான். அயன் நீடில் எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போடுறேன். லைன் போட்டுட்டு இப்போது இந்த ஜரி த்ரெட்டை இந்த எண்டில் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு நான் சொல்லித்தர மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போடலாம். ஒரே நாளில் கண்டிப்பாக போடலாம். ஓகேவா? இப்போது இந்த பெருவிரல், அதுக்கப்புறம் இந்த ஆள்காட்டி விரல் வச்சு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பெருவிரல் இதில் வச்சு இந்த 2 விரலையும் வச்சு பிடிச்சி இந்த மாதிரி இப்படி கொண்டு இப்படி. ஓகேவா? இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போ ஃப்ரேமுக்கு கீழே என்ன பண்ணேன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா மேலே என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஊசியை ஃப்ரேமுக்கு அடியில் மேலேருந்து கீழே விடுறோம். நான் ஊசி வருதா நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஊசி வருதா? இப்போது இந்த டைமில் இந்த கையில் நூல் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இதில் ஏதாவது ஒன்று இந்த இடத்துல, நம்ம இந்த கோவு மாதிரி இருக்குது இல்லையா, அந்த இடத்துல இது கொழுவி அப்படியே தூக்கி மேலே இழுத்துக்கணும். பார்த்துக்கோங்க. இன்னொரு வாட்டி. இப்போது நீடியில் அடியில் விட்டுறோமா, விட்டுட்டு இந்த நூலை இதில் கொழுவணும். இது ஓகேவா? இது கொழுவிட்டு அப்படியே பிடிச்சி கையை விடாதுங்க, எதுவுமே எடுக்காதுங்க. அப்படி நூலை மேலே எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த கையை விட்டுட்டு அந்த நாட் போட்டதை அப்படியே விட்டுட்டு நாட் போடாததை பிடிச்சி இழுத்துக்கணும். இழுக்கும்போது அந்த நாட் மேலே போய் ஃபார்ம் ஆகுதா, அதோடி முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஊசியை கீழே குத்துறோம். இந்த நூலை ஒரு சுற்று, ஊசியை கீழே குத்துறீங்க, அப்படி ஒரு சுற்று, ஊசியை கீழே, இது ஒரு சுற்று. இவ்வளோந்தான் கீழே நம்மளுக்கு பண்ண வேண்டியது. இவ்வளோந்தான் சுற்றுறோம். இங்கே குத்துறீங்க, அப்படி சுற்றுறீங்க, இங்கே குத்துறீங்க, அப்படி சுற்றுறீங்க. இவ்வளோந்தான் கீழே பண்ண வேண்டியது. இனி ஃப்ரேமுக்கு மேலே. ஓகே, நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன். நீங்கள் ஜரி த்ரெட்டு A1. ஓகேவா? A1 பிராண்டு வாங்கிக்கோங்க. A1 பிராண்டு பார்த்திங்கன்னா இது இந்த இடம் நம்ம போடும்போது கொஞ்சம் நம்ம டக்குன்னு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக அழகாக சாஃப்டாக வரும். வேறு ஜரி த்ரெட்டு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் காடாக இருக்குமா, கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அப்போ திக்னஸாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக A1 வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணேன்னு பார்ப்போம். இப்போ ஜரி த்ரெட்டை நான் ஃப்ரேமுக்கு அடியில் போட்டுட்டு இப்போ நம்ம இங்கே நாட் போட்டு வச்சுருக்கோமா,
அதை வந்து இந்த 2 விரலையும் வச்சு பிடிச்சி இந்த மாதிரி இப்படி போட்டு இப்படி வைக்கணும்னு சொன்னேன். கீழே நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்போது மேலே என்ன பண்ணேன்னு பார்ப்போம். நல்லா ஸ்பூம் பண்ணி வச்சுக்கலாம், கவனமாக பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இதை என்ன இருக்கா, இந்த கர்வ் மாதிரி ஒரு வளைவு இருக்கா. இப்போது நீடில் வந்து நம்ம நேராக இந்த மாதிரி நேராக 90 டிகிரியில் தான் ஊசியை பிடிக்கணும். ஓகேவா? ஊசியை நேராக தான் பிடிக்கணும். இது ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க, ஊசியை நேராக பிடிக்கணும். அதுக்கப்புறமா அந்த கர்வ் மாதிரி இருக்கா, இது வந்து நீங்கள் இங்கே மாதிரி போகும்போது இப்படி நேராக இருக்கணும். இல்லை இங்கே நீங்கள் எப்படி திரும்பி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து இந்த சைடு திரும்பி வாரீங்கன்னா இந்த வளைவு இங்கே மாதிரி இருக்கணும். இங்கே மாதிரி திரும்பி இருக்கும்போது இங்கே மாதிரி வரணும். நீங்கள் எந்த திசையை நோக்கி போகிறீங்களோ அந்த திசையை நோக்கி தான் அந்த இது வந்து இருக்கணும். இந்த கர்வ் மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாதத்தை இப்படி தானே நடந்து போவோம். அதே மெத்தடு தான். நீங்கள் இப்படி போகும்போது இப்படி தான் இருக்கும். நம்ம இப்படி திரும்பும்போது நம்ம இப்படி திரும்பி வரோம் இல்லையா? அதே தான். நீங்கள் எந்த திசையை நோக்கி போகிறீங்களோ, எந்த அந்த பிக்சர் நீங்கள் எதை நோக்கி இப்படி வாரீங்களோ அதை நோக்கி தான் போகணும். இப்போ நம்ம நேராக போனோம், இப்படி நேராக போகிறோமோ, அதனால இதை வந்து நேராக நான் வச்சுக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஊசியை நேராக தான் பிடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த வளைவை வந்து நம்ம எந்த திசையை நோக்கி போகிறோமோ அந்த திசையை நோக்கி தான் ஊசியை அடியில் குத்தும்போது குத்திக்கணும். ஓகேவா? நீங்கள் இங்கே மாதிரி போவதுனால ஊசியை இங்கே பார்த்து தான் வச்சுக்கணும். நீங்கள் இங்கே மாதிரி திருப்பி வச்சுக்கோங்களோ, நீங்கள் அடியில் கொடுத்து நூலை அப்படி கரைக்கி எடுக்கும்போது அடியில் இருக்க நூல் வராது. முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடியில் இருக்க நூல் வராது. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த திசையை நோக்கி போகிறீங்களோ அங்கே பார்த்து தான் கண்டிப்பாக ஊசியை அடியில் குத்திக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம போடுவோமா? இப்போது நம்ம எப்பவும் போல் நான் நூலை அடியில் விட்டுக்கிறேன். அடியில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். ஓகேவா? இப்போ வந்து நேராக ஊசியை நான் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு 90 டிகிரியில் பிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பெண்ணு பிடிக்கிறது மாதிரி இப்படி அந்த மாதிரியெல்லாம் பிடிக்கக்கூடாது. ஊசி இப்படி இந்த மாதிரி சரிச்சு அப்படியெல்லாம் பிடிக்கக்கூடாது. ஊசியை வந்து இந்த விரலெல்லாம் இங்கே இருக்கா, இங்கே எல்லா விரலும் இங்கே இருக்குது. இந்த ஒரு விரல் மட்டும், பெருவிரல் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, நான் இப்படி வச்சுருக்கேன்னு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்படி உருட்டி ஊசியை எடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் ஊசியை பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒரு 5-6 சங்கிலி தையல் ஒரு லைன் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி குத்தி இப்போ ஊசியை நான் இங்கே அடியில் விட்டாச்சு. இப்போது அடியில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். இப்போ ஃப்ரேமுக்கு மேலே என்ன பண்ணேன்னு பார்ப்போம். நீடில் நான் இப்போது அடியில் இருக்க த்ரெட்டை நான் வெளியே எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், நான் மறுபடியும் ஊசியை நான் என்ன பண்ணேன், எந்த திசையை நோக்கி குத்தணுமோ அங்கே நோக்கி தான் ஊசி அடியில் குத்தும்போது குத்தணும். கீழே நம்ம ஒரே ஒரு சுற்று தான். ஓகேவா? அதுக்கு மேலே எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரே ஒரு சுற்று அப்படியே மேலே எடுக்கிறீங்க. இந்த நூலுக்கும் இந்த த்ரெட்டுக்கும் இடையில வரும்போது இப்படி திரிக்கிறணும். இப்போது அடியில் இப்படி குத்துறீங்களா, இப்படி எடுக்கும்போது அந்த கிளாத்துக்கும் இந்த நூலுக்கும் இடையில வரும்போது ஊசியை திருக்கணும். ஓகேவா? இப்படி இங்கே குத்துறீங்க. குத்திக்கிட்டு இந்த அப்படி மேலே தூக்குறோமா, ஒரே ஒருக்கா தான் நீடில் ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இங்கே ஒருக்கா திருப்பிட்டு அப்படியே ரிட்டன் இப்படி குத்துறீங்க. இங்கே இதில் வரவும் அப்படி திருப்பிட்டு அப்படி ரிட்டன். ஃபுல்லாக அப்படி திருப்பிடக்கூடாது. ஓகேவா? ஃபுல்லாக திருப்பிடக்கூடாது. இப்படி குத்திட்டு இதில் வரவும் அப்படி ரிட்டன், குத்திட்டு இப்படி வரவும் ரிட்டன். ஒரு லைன் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அப்படி குத்துறீங்க. இதில் வரவும் இந்த நூலை விட்டு நம்ம கொஞ்சம் இங்கே மேலே வந்துட்டு இதில் வரவும் அப்படி திருப்பிட்டு அப்போ நம்ம வந்து இதுக்குள்ளேருந்து நூல் இங்கே வெளியே விட்டுருமா, மறுபடியும் ரிட்டன் குத்துறீங்க. அப்படி ரிட்டன் திட்டு அப்படியே ரிட்டன். அப்படி ஃபுல்லாக அப்படி திருப்பிடக்கூடாது. ஓகேவா? ஃபுல்லாக திருப்பிடக்கூடாது. இதில் குத்திட்டு அப்படி இந்த இடத்துல வரவும் அப்படி ரிட்டன், இங்கே வந்துட்டு அப்படி ரிட்டன் குத்துறீங்க. அப்படி ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் அப்படி அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லி போடுங்க, கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இப்படி குத்துறீங்க, அப்படி இங்கே மேலே தூக்குறீங்க. இப்படி வரும்போது அப்படியே ரிட்டன். நாட்டு எப்படி போடுறதுன்னு ஒருக்கா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நாட்டு எப்படி போடுறதுன்னு. நீங்கள் வேணால் உங்களுக்கு கிளியராக அது தனியாக ஒரு கிளாஸ் போட்டிருப்பேன், அதில் வந்து பாருங்கள். இப்போ நான் ஒரு வாட்டி நாட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். போட்டுட்டு எப்படி எடுக்கிறீங்க, எடுத்துட்டு இந்த இடத்துல வரவும் அப்படி போய் உங்களுக்கு இந்த நாட்டு புரியலைன்னா கண்டிப்பாக
நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எண்டு நாட்டு எப்படி போடுதுன்னு. நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணு. நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் இதில் இருந்து நான் சொன்ன இதே மெத்தடு ஃபாலோ பண்ணி இதே ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரே நாளில் கண்டிப்பாக 1 மணி நேரத்தில் உங்களுக்கு இந்த சங்கிலி தையல் பழகிடலாம். நம்ம ஆரி ஒர்க்குக்கு மெயினே இந்த சங்கிலி தையல் தான். இந்த சங்கிலி தையல் நம்ம போட்டு பழகிட்டோம்னாலே ஆரி ஒர்க்கில் பாதி ஸ்டிச் பாதி அளவு நம்ம ஆரி ஒர்க்கு கற்றுட்டோன்னே அர்த்தம். இதை வச்சியே இந்த மாதிரி சங்கிலி தையல் இதை வச்சியே நிறைய பேர் மெயின்டைன் பண்ணி நிறைய ஒர்க்கு நிறைய கஸ்டமருக்கு போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் புரியலைன்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்புறமா உங்களுக்கு இது ஓகே இது புரிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா பீடு ஒர்க்கு எப்படி போடன்னு கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பீடு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இதை வச்சியே நம்ம வந்து பீடும் போட்டு இந்த சங்கிலி தையலை வச்சு நம்ம கிராண்டாக ப்ளவுஸ் போடக்கூடிய அளவுக்கு நம்ம இந்த சங்கிலி தையலும் பீடும் போட நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக ஒரு ப்ளவுஸ் போடக்கூடிய அளவுக்கு நீங்கள் ட்ரைனிங் ஆகிடுவீங்க. ஓகேவா? அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது புரிஞ்சிட்டுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.